திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 700. அதிகாரம் மன்னரை சேர்ந்து ஒழுகல். ஒரு நாட்டின் அரசன் திடீரென்று இறந்து விட்டதால் இளம் வயது அரசகுமாரனுக்கு பட்டம் சூட்டி விட்டனர். அனுபவம் வாய்ந்த அமைச்சர் ஒருவர் அரசகுமாரனுக்கு அனைத்து கலைகளையும் போதித்து வந்தார். எந்த இடையூறு வந்தாலும் இதுவும் நன்மைக்கே என்று சொல்வது அந்த அமைச்சரின் குணம். இளவரசன் வளர்ந்து ஒரு நாள் போர் பயிற்சி செய்யும் போது அவனது கட்டை விரல் சேதமாகிவிட்டது. அதை பற்றி அமைச்சரிடம் கூறிய போது அவர் வழக்கம் போல இதுவும் நன்மைக்கே என்று சொன்னார். என் விரல் சேதமானது உங்களுக்கு நன்மையா என்று கோபமடைந்த இளவரசன் அமைச்சரை சிறையில் அடைத்து விட்டான். சிறு வயதிலிருந்து வளர்த்த இளவரசன் தனக்கு தண்டனை அளித்து விட்டானே என்று அமைச்சர் சிறிதும் கோபப்படவில்லை. எதிர்த்து எதுவும் பேசாமல் இதுவும் நன்மைக்கே என்று கூறினார். ஒரு வாரம் கழித்து இளவரசன் வேட்டையாட காட்டுக்கு சென்றபோது அங்கு காட்டுவாசிகளிடம் சிக்கிக் கொண்டான். படை வீரர்கள் அனைவரும் இளவரசனை தனியே விட்டு ஓடிவிட்டனர். உடனே அந்த காட்டுவாசிகள் இளவரசனை நரபலி கொடுக்க ஒரு மரத்தில் கட்டி காளிக்கு பூஜை செய்தார்கள். அப்பொழுது குறையுள்ள மனிதனையா எனக்கு பலி கொடுப்பது? அவனது வலதுகை கட்டை விரலை பார், இந்த பலியை நான் ஏற்க மாட்டேன் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனே அவர்கள் இளவரசனை விடுவித்தனர். உயிர் பொழைத்து திரும்பி வந்த இளவரசன் உடனே அமைச்சரை சிறையில் இருந்து மீட்டு தனது செயலுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். பிறகு நடந்ததை கூறி, என் விரல் சேதமடைந்ததால் நரபலியாகாமல் நான் தப்பியது நன்மைதான். ஆனால் நீங்கள் சிறையில் இருந்ததில் உங்களுக்கு என்ன நன்மை என்று கேட்டார். அதற்கு அமைச்சர், நீங்கள் வேட்டைக்கு செல்லும் போது நானும் உடன் வந்திருப்பேன். மற்றவர்களைப் போல் உங்களை தனியே விட்டு ஓடியிருக்க மாட்டேன். அப்போது காட்டுவாசிகள் உங்களுக்கு பதிலாக என்னை பலி கொடுத்திருப்பார்கள். அதிலிருந்து என்னை தப்ப வைத்தது சிறைவாசம்தானே என்றார். அரசனுக்கு நான் நட்புடையவனாய் உள்ளோம் என்று கருதி தகுதி இல்லாதவற்றை செய்யும் உரிமை அமைச்சருக்கு கேட்டினை தரும் என்பதை பழையம் எனக்கருதி பண்பல்ல செய்யும் கெழு தகைமை கேடு தரும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நட்புடையவருக்கு தீங்கு நினைப்பதே கேடு, எல்லோருக்கும் நல்லது செய்வதே பீடு.